செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்தில் போர் ஒத்திகை நிகழ்வானது நடந்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன், இது தொடர்பான விவரம். வணக்கம். அந்த மாதிரி போர் ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்போது சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்று வருகிறது. அதாவது கடந்த மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் அந்த சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். இதில் 26 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று அதிகாலை பாகிஸ்தானில் உள்ள 9 தீவிரவாத அமைப்புகளை தாக்கி இந்திய ராணுவம் அழித்தது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே போர் மூலக்கூடிய நிலையில் இந்த நாட்டில் எல்லையில் பதற்றமான சூழ்நிலையானது நிலவி கொண்டிருக்கிறது. மாதிரி போர் ஒத்திகை, அதாவது அதை மாக் ட்ரில் என்று சொல்வார்கள். இந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது நேற்று இந்தியா முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கும் இந்த மாதிரி போர் ஒத்திகை நிகழ்ச்சியானது 4 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. 4 மணிக்கு தொடங்கி 4:30 மணிக்குள் இந்த அரை மணி நேரம் இந்த மாதிரி போர் ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெறும். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுரைப்படி இந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. அதாவது நாம் வான்வழி தாக்குதலை எப்படி எதிர்கொள்வது, போர் பதற்றமான சூழ்நிலையில் நம்மை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது, அதே போல நம்மை பாதுகாத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் நம் அருகில் இருப்பவர்களையும் எப்படி பாதுகாத்துக் கொள்வது, பதற்றமான சூழ்நிலையில் எப்படி செயல்பட வேண்டும் உள்ளிட்டவை குறித்து இந்த மாதிரி போர் ஒத்திகை நிகழ்ச்சியில் செய்து காண்பிக்க இருக்கிறார்கள். அதே போல இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றால் எப்படி பாதுகாக்க வேண்டும், போர் பாதுகாப்பு பயிற்சி ஒத்திகையும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் செய்து காண்பிக்கப்பட இருக்கிறது. அதே போல அவசர நிலை உருவானால் அதை எப்படி எதிர்கொள்வது, போர் பாதுகாப்பு பயிற்சி, அதே போல இந்த விமான நிலையம் மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இங்கிருந்து உள்நாட்டு வெளிநாடு உள்ளிட்ட இடங்களுக்கு மக்கள் செல்லக்கூடிய நிலையில் இங்கு ஏதேனும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்புராமன்.